முதலாவதாக உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு. சர்வதேச வர்த்தகத்துல நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கு. 1. ஓபெக் மற்றும் ஓபெக் பிளஸ் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகிறது. 2. இந்தியா நியூசிலாந்து இடையிலான புதிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம். 3. கடற்படை தொழில்நுட்பத்துக்காக பெல் மற்றும் டிஆர்டிஓ போட்டிருக்க ஒப்பந்தம். 50 லட்சம் இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் கவனிங்க. ஐக்கிய அரபு அமீரகம் ஏன் அந்த திடீர் முடிவை எடுத்தாங்கிறதுக்கு இதுதான் காரணம். எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம தினமும் தங்களோட 50 லட்சம் பேரல் எண்ணெய் உற்பத்தி திறனை முழுமையா பயன்படுத்தணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது உலகச் சந்தையில ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இப்போ இந்தியா நியூசிலாந்து ஒப்பந்தத்துக்கு வருவோம். இதுல உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நகர்வு நடந்திருக்கு. நியூசிலாந்து இந்திய பொருட்களுக்கான வரிகளை முழுமையா நீக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஊரு பால் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட பால் பொருட்களுக்கு நாம எந்த சலுகையும் கொடுக்கல. ரொம்பவே தெளிவான ஒரு சமரசம் இது. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை பெல் மற்றும் டிஆர்டிஓ இடையேயான அந்த GDIRSS ஒப்பந்தம் ரொம்பவே முக்கியமானது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்திய கடற்படை கப்பல்களோட வெப்ப வெளிப்பாட்டை கணிசமாக குறைச்சு எதிரிகளோட ரேடார்ல நாம ஈஸியா சிக்காம இருக்க இந்த தொழில்நுட்பம் ரொம்பவே உதவி செய்யும். இரண்டாவதாக பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள சில அதிரடி மாற்றங்களை பார்க்கலாம். பொருளாதாரத்துல சில முக்கிய நகர்வுகள் நடந்திருக்கு. நகர கூட்டுறவு வங்கிகளை வலுப்படுத்த ரிசர்வ் வங்கி மிஷன் சக்ஷம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை மாசத்திலிருந்து NBFCகளுக்கான விதிகள் தளர்த்தப்படுது. அதே சமயம் தொழில்துறை உற்பத்தி ஒரு சின்ன சரிவை சந்திச்சிருக்கு. ஆனா விசாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்க ஒரு பிரம்மாண்டமான AI மைய அறிவிப்பு மொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்த 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற வரம்பை நாம கவனிக்கணும். ஜூலை 2026ல இருந்து 1000 கோடிக்கும் குறைவான சொத்து மதிப்பு கொண்ட NBFC நிறுவனங்களுக்கு, அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு, ரிசர்வ் வங்கி சில முக்கியமான பதிவு மற்றும் இருப்பு நிதி தேவைகள்ல இருந்து விலக்களிச்சிருக்காங்க. இது சின்ன நிதி நிறுவனங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ரிலீஃப். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா குறுகிய கால பொருளாதாரத்துல ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு. மார்ச் மாதத்துக்கான தொழில்துறை உற்பத்தி 4.1% குறைஞ்சிருக்கு. கடந்த 5 மாசத்துல இதுதான் ரொம்ப குறைவு. குறிப்பா உற்பத்தி மற்றும் மின்சாரத் துறைகள்ல ஏற்பட்ட தொய்வு தான் இதுக்கு முக்கிய காரணம். தொழில்துறையில வந்த அந்த சின்ன சரிவை மறக்கடிக்கிற மாதிரி எதிர்காலத்தை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல் நடந்திருக்கு. ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்துல ஒரு ஜிகாவாட் திறன் கொண்ட பிரம்மாண்டமான கூகுள் கிளவுட் செயற்கை நுண்ணறிவு மையம் அமையப்போகுது. இது இந்தியாவோட தொழில்நுட்ப வளர்ச்சியில உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல். மூன்றாவதாக பொது சுகாதாரத்துறையில் நாம் எட்டியுள்ள மைல்கற்களை பற்றி பார்க்கலாம். பொது சுகாதாரத்துல எந்தெந்த மாநிலங்கள் முன்னணியில இருக்குன்னு பார்த்தா கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. அதிக ஆயுட்காலம், ரொம்பவே குறைவான சிசுமரண விகிதம், சாமானியர்களுக்கும் கட்டுப்படியாகக்கூடிய மருத்துவச் செலவு மற்றும் வலுவான ஆரம்ப சுகாதார கட்டமைப்புன்னு இந்த மாநிலங்கள் தேசிய அளவுல பல முத்திரைகளை பதிச்சிருக்காங்க. இதுல ஒரு நம்பரை மட்டும் நம்ம உற்று கவனிக்கணும். 1, 3, 5, 7. இன்றைய காலகட்டத்துல இது ரொம்பவே சின்ன தொகையா உங்களுக்கு தெரியலாம். ஆனா தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் தங்களோட சொந்த பணத்திலிருந்து செய்யற சராசரி மருத்துவ செலவு இதுதான். அந்த அளவுக்கு சிறப்பான அரசு மருத்துவமனைகளும் அவசர கால சேவைகளும் அங்க செயல்படுதுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. இத அப்படியே உலக அளவுக்கு கொண்டு போனா 2026 உலக நோய் தடுப்பு வாரத்தோட முழக்கம் ரொம்பவே ஆழமானது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் தடுப்பூசிகள் பலனளிக்கின்றன. பொது சுகாதாரத்தோட அவசியத்தை உலகெங்கும் கொண்டு சேர்த்த ஒரு சக்தி வாய்ந்த செய்தி இது. இறுதியாக கலாச்சாரம் மற்றும் விளையாட்டுத் துறையில் நடந்த சில சுவாரஸ்யமான சாதனைகள். இந்த ஏப்ரல் மாசம் 2 விதமான கொண்டாட்டங்களை பார்த்துச்சு. ஏப்ரல் 30ஆம் தேதி அமெரிக்காவோட சிகாகோ நகரத்துல சர்வதேச ஜாஸ் தினம் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்பட்டுச்சு. அதே ஏப்ரல் இறுதியில தடகள உலகமே ஒரு பிரம்மாண்டமான உலக சாதனையை கண்டு வியந்து போச்சு. அது என்ன சாதனைன்னு கேக்குறீங்களா? இது மாபெரும் ஜாம்பவான்களின் மோதல்னு தான் சொல்லணும். கென்யாவைச் சேர்ந்த செபாஸ்டியன் சாவே மிக குறைந்த நேரத்துல இலக்கை எட்டி புதிய மாரத்தான் உலக சாதனைய படைச்சிருக்கார். அவர் முறியடிச்சது வேற யாருடைய சாதனையும் இல்ல, அதே கென்யாவைச் சேர்ந்த மாபெரும் லெஜண்ட் கெல்வின் கிப்டம் படைத்திருந்த முந்தைய உலக சாதனையத்தான்.